சோழர்கள் வரலாற்றை இரு பிரிவாக பிரிக்கலாம். முதலாவது முற்கால சோழர்கள், இரண்டாவது பிற்கால சோழர்கள். ஒரு எளிய புரிதலுக்கு முற்கால சோழர்கள் வரலாறு கிறிஸ்து பிறப்பிற்கு முந்தையது என்று வைத்துக் கொண்டால், பிற்கால சோழர்களின் வரலாறு கிமு 500 தொடங்கி கிபி 1279 முடிகிறது. முற்கால சோழர்களில் தலையாய அரசர் கரிகாலன். பிற்கால சோழர்களில் தலையாய பெயர் ராஜராஜன். சோழர்கள் வரலாற்றில் அவர்களுடைய முதல் தலைநகரம் உறையூர். இன்றைய திருச்சி மாநகராட்சியின் ஓர் அங்கமாக ஆகிவிட்ட உறையூர் அதன் பொற்காலத்தில் தித்தன், கரிகாலன், குளமுற்றுத்து துஞ்சிய கிள்ளிவளவன், குராப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமாவளவன் என்று பல பெயர் பெற்ற அரசர்களால் ஆளப்பட்டது. சங்க காலத்தில் உறந்தை, கோழியூர் என்றும் அழைக்கப்பட்ட உறையூர் குறித்த செய்திகள் புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ளன. உறையூரில் நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வில் பிராமி பொறிப்பு பெற்ற பானை ஓடுகள், மெருகேற்றிய சிவப்பு பானை ஓடுகள், கீறல் குறிகள் பெற்ற நாட்டுப்பானை ஓடுகள் போன்றவை கிடைத்துள்ளன. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் உறையூருடன் வணிகம் செய்திருப்பதற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. இன்று உறையூரில் உள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மீட்டுருவாக்கப்பட்டது என்றாலும் பஞ்சவர்ணேஸ்வரரோடுதான் பழைய உறையூரை நினைத்து பேசுகிறார்கள் உள்ளூர் மக்கள். சமவெளி தலைநகரமாக உறையூர், கடல் தலைநகரமாக பூம்புகார் என்று பேராட்சி செய்தனர் முற்கால சோழ மன்னர்கள். தமிழ் வரலாற்றில் மாபெரும் பெயர்களில் ஒன்றான கரிகாலன் புகழை இன்றும் பறைசாற்றுகிறது